பகவத்கீதை பிரியர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். ஸ்ரீ கிருஷ்ணா அர்ப்பணம். ஸ்ரீமத் பகவத்கீதையின் 7வது அத்தியாயம் ஞான விஞ்ஞான யோகம். இதில் 25வது ஸ்லோகத்தில் பகவான் என்ன சொல்கிறார்னா, யோக மாயினால் நன்கு மூடப்பட்டுள்ள நான் எல்லாருடைய அறிவுக்கும் எட்டுகிறதில்லை, பிறவாத அழியாத என்னை இந்த மூட உலகம் அறிகிறதில்லை. ஸ்ரீ கிருஷ்ணா அர்ப்பணம். பாருங்க, இந்த ஒரு ஸ்லோகத்தை புரிஞ்சுட்டே அந்த சராத்தியம் நம்ம ஜெயிச்சிட்ட மாதிரி. அதாவது மாயை வென்னுட்டோம். மாயை வென்னுட்டால் பகவான் அடுப்பு ஐக்கியமாயிரும், அடுத்து முக்திக்கு தகுதியானவங்களாம் ஆகிட்டோம். அப்போ இங்கே என்ன சொல்கிறார்? யோக மாயை. அப்போ யோக மாயினால் முதல்ல நம்ம ஒரு கேள்வி கேட்கணும். ஒரு சும்மா சொல்லிட்டு யோக மாயை நிறைய அர்த்தம் தான், எல்லாம் ஒன்று தான், உண்மை. இப்போ யோக மாயினா நடுநிலை. பகவான் பாரு நம்மளுக்கு இந்த உடம்பு படைச்சிக்கிறார். நடுநிலை, இந்த பக்கம் இருக்கே இந்த பக்கம் ஒரு பேலன்ஸ், ஒரே சைடு இருந்தால் ஒரு பக்கம் சாஞ்சிடும். அதேமாதிரி எல்லாமே நடுநிலை. மரம் சரி, மரம்லாம் எப்படி வளருது பாருங்கள், எல்லாம் ஒரே ஈக்குவலாக நாலா பக்கமும் 360 டிகிரி அது பாட்டு எல்லா பக்கமும் கரெக்டாக வளரும், ஒரே சைடு தான் சாஞ்சிடும். அது மாதிரி இதெல்லாம் யோகம். அதாவது தர்மத்தையும் நம்ம கடைப்பிடிக்கணும், நடுநிலையோடு இருக்கணும். அது யோக மாயை. அதாவது உண்மையாக நடந்துட்டோம்னா யோகம். உண்மை இல்லாதவர்களும் பொய்யா இருக்கணும் வந்து யோக மாயை மூடிக்கும். கண்ணாடி அழுக்கு இருக்கிற மாதிரி அந்த யோகங்கள் உண்மை தெரியாது. அப்போ கண்ணாடியில் நம்ம முகம், உண்மையான முகத்தை நம்ம அதை பார்க்க முடியாது, இருளடைஞ்ச மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த உலகத்தில் எது நல்லது கெட்டது தெரியாமல் தப்பு தப்பாக பண்ணி கிடப்போம். நம்மளுக்கு அவனுக்கு சுயநலத்தோடு எது நல்லதோ அதெல்லாம் நல்லதுன்னுவான். அவனுக்கு பிடிச்சது 3 கால், இதுதான் நல்லதுன்னுவான். அவனுக்கு லாபம் எத்தை பற்றி கவலைப்பட மாட்டான். தர்மம் அதர்மம் எல்லாம் ஒன்றும் கிடையாது அவனுக்கு. அப்போ அங்கே யோகம் மாறி போயிடுச்சு. அப்போ அவனுக்கு எது நல்லது கெட்டது சுத்தமாக தெரியும், மண்டை வாய் ஆயிடும். ஆனால் உண்மையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். உண்மையாக இருந்தால் எல்லா அழுக்கும் ஓடி போடுச்சு. அப்போ யோகமாயை நீங்கி போச்சுன்னா பகவானுடைய அனுகிரகம் நம்மளுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அதான் யோகமாயினா நன்கு மூடப்பட்டுதான் எல்லாரோட அறிவுக்கு எட்டுகிறதில்லை, பிறகு கிடையாது இரவு கிடையாது, அழியாத பகவான். அவரை பற்றி நம்ம புரிஞ்சிக்கிறதுக்கு நம்மளால் முடியும், எப்போ நம்ம உண்மையாக நடந்துக்கினா தான். ஆனால் உண்மை இல்லாததுனால அவங்களுக்கு பிரியத்தில்லைன்னு சொல்கிறார். இந்த மூட உலகம் அறிகிறதில்லை. இந்த உலகமே மூட உலகன்றார். ஏன்னா 1,00,000 ஒருத்தவங்க கூட கொஞ்சம் தர்மத்தோட சுயநலம் இல்லாமல் பொதுவாக நியாயமாக பேசுறதுக்கு மனுநீதி சோயன் யாருன்னு ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். இப்போ இன்னொருத்தன் மனுநீதி சோயன், அப்புறம் ஒருத்தர் இருக்குது, அது ஒருத்தன் பராவர்த்தம் கொடுத்தா குழந்தை மேலே மனு சக்கரவர்த்தி, அவன் பிள்ளை மேலே பேர் ஏட்டினான், சிபி சக்கரவர்த்தி. மனுநீதி சோயன், சிபி இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு. அவங்களாம் எப்படி நடந்துனாங்க பாரு. தர்மத்துக்கு நீதிக்காக தன் பிள்ளையே வந்து ஒருத்தன் தேர் ஏற்றி விட்டான், ஒருத்தர் தன்னுடைய தொடையே அறுத்து கொடுத்தான் உயிரை பற்றி கவலை. இப்படிலாம் இருந்தால் நம்ம அந்த அளவுக்கு இருக்க தேவை. ஓரளவுக்கு கொஞ்சம் நியாயமாக இருந்தோம்னா நம்மக்கிட்ட எல்லா சக்தியும் நம்மக்கிட்ட வரும். அண்ட சராசரத்தில் பவர் நம்மக்கிட்ட வந்துடும். பவர் சென்டருக்கு வேற எங்கேயும் ஓட தேவையில்லை, நாமளே பவர் சென்டர் ஆகும். ஏன்னா எல்லார் உள்ளத்திலும் பகவான் இருக்கிறார். ஒவ்வொருத்தரும் யார் தர்மத்தோடு இருக்கிறாங்களோ அவங்க ஒவ்வொருத்தரும் பவர் சென்டர், அதில் சந்தேகமே இல்லை. நீங்களே ஆராய்ச்சி பண்ணுவோம், நம்ம என்ன தப்பு பண்ணோம், என்ன நடந்துக்கணும், எது தர்மத்தோடு நடந்தோம், அப்போ கணக்கு பண்ணி வாழ்ந்தீங்கன்னா எதுவும் பகவத்கீதை படிக்க தேவையில்லை. ஓம் சக்தி ஓம். ஓம் தத் சத். கிருஷ்ணா அர்ப்பணம்.